எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கையில எல்லாரும் பேண்டேஜை சுத்திக்கிட்டு காயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேற விரல்ல மை வைக்க சொல்லி ஓட்டு போடுங்க. போங்க. சந்தேகம் வராதுங்களையா? ஏய் வராதுடா, போங்கடா. இந்த பாரு, இத காரணம் காட்டி யாராவது ஓட்டு போடாம தப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த பேரையும் தொலைச்சிருவேன் ராஸ்கல். ஐயா, நான் கட்டு போட்டா மாட்டிப்பேனே. எங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா போட தெரியாதே. இரு, நான் ஒரு கம்பவுண்டர் அனுப்பி வைக்கிறேன். டேய், உங்களை வேலை வாங்கறதுக்குள்ள நான் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டணும் போல இருக்கு. செக் போன வைடா. மாமா என்னாச்சு மாமா, ஏதோ கம்பவுண்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளுங்க அத்தனை பேர் கையிலையும் எவனோ மை வச்சுட்டு போயிருக்கானா. அதுக்கு என்ன மாமா? மா, ஓட்டு போட்டா மை வைப்பாங்கல்ல, அந்த மை. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கையில அடிபட்ட மாதிரியே கட்டு போட்டு சமாளிச்சுக்கலாம். 500 பேருக்குமா? 500 பேருக்கும் தான். வேற என்ன பண்றது? மாமா, நம்ம போடுற பிளான் ஒவ்வொன்னையும் எவனோ ஒருத்தன் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இருக்கான். அது எவனு தான் மாமா தெரியல. எலெக்ஷன் முடியட்டும், அது எவன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அவனை உசுரோட குழி தோண்டி புதைச்சிடுறேன். மாமா, 500 பேருக்கு எத்தனை கம்பவுண்டரை பிடிச்சு எப்ப கட்ட போட்டு எப்ப மாமா ஓட்டு போடுறது? சரி வா, முதல்ல நம்ம பூத்துக்கு போவோம். வண்டியில ஏறுமா. அண்ணா, நீ முன்னாடி போன. என்னடா, என்ன பிடிச்சிட்டாங்கன்னா நீ தப்பிச்சு போலான்னு பாத்தியா? சேச்சா, அதெல்லாம் இல்லண்ணா. அலாட்டா இருக்கணும்ல, முதல்ல நீ போன, டவுட் வராது. இவங்க எல்லாருமே நிஜமா இந்த ஊர்ல இல்லதானே? எல்லாம் வெளிநாட்டு ஓட்டு, வெளியூர் ஓட்டு. போலாகாது. அதனாலதான் தெளிவா லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு ஐயா நம்மள ஓட்டு போட சொல்லி இருக்கிறாரு. சரி போங்க. இவன் முன்னாடி போனானா நாம தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். என்னண்ணா விரல் அடிபட்டிருக்கு? ஆமா சார், அடிபட்டுருச்சு. ஐயோ, செப்டிக் டிடி இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? போட்டேன் சார். அது எப்படி நான் ஓட்டு போடுற எல்லாருக்கும் இதே விரல் அடிபட்டிருக்கு? இல்ல சார், அது எனக்கு தெரியாது. எனக்கு கையில அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒரே ஒரு வாட்டி பிரிச்சு பார்த்துமா? சார் 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 வலிக்குது சார். சார் 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 வலிக்குது சார். சார் வலிக்குது. என்ன ரத்தம் ப்ளூ கலர்ல இருக்கு? சார், காயம் ஆறிடுச்சு போல இருக்கு. நானா தெரியாம கட்டோட இருந்திருக்கேன். சார், போலீஸ் சார், இந்த பாருங்க, ஓட்டை போட்டு கட்டை போட்டு மறுபடியும் ஓட்டு போடுறாரு. என்னன்னு கேளுங்க. ஏண்டா, ஏற்கனவே ஓட்டு போட்டு வந்து மறுபடியும் கள்ள ஓட்டு போட வந்தியா? சார் சார் இல்ல சார், இல்ல சார். இப்ப சொல்ல போறியா இல்ல அரெஸ்ட் பண்ணி லாடம் கட்டா? சொல்லுடா. சார் சொல்லிடுறேன் சார். என்ன துளசி, என்னென்னமோ திட்டம் போட்டு ஜெயிச்சர்லான்னு பிளான் போட்டிருக்க போல இருக்கு. ஜெயிச்சர்லானே வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கே. என்னக்கா பண்றது? ஃப்ராடு தனம் பண்ணியும் குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு பிளான் பண்ண நீங்களே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும் போது நான் நேர் வழியில உறுதியா இருக்கேன். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டேனா என்ன? துளசி, மாமாக்கு இருக்கிற செல்வாக்குக்கு முன்னாடி நீ எல்லாம் வெறும் தூசி. உன்னை எல்லாம் அப்படியே ஊதி தள்ளிடுவாரு. நீ ஜெயிக்கிறதுங்கிறது கனவுல கூட நடக்காது. ஒரு நாள் தானே, கற்பனையில வாழ்ந்துக்க. இன்னும் 20 நாள்ல எலெக்ஷன் முடிவுக்கு வந்துரும். என்ன சிரிக்கிற? இல்லக்கா, எலெக்ஷன் முடிவு வரதுக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. அது வரைக்கும் என்னெல்லாம் பேசணுமோ பேசிக்கோங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களால பேசவே முடியாது. கதறுவீங்க, கதறிக்கிட்டே தான் இருப்பீங்க. அத பாக்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டா? நீ போ. சாமி, என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன ஆபத்து? யார் செத்து போவாங்க சொல்லுங்க. தாலி கட்டின உயிருக்கு ஆபத்தா இல்ல தாலியை சுமந்துட்டு இருக்கிற உயிருக்கு ஆபத்தான்னு என்னால சொல்ல முடியாதுமா.
இதெல்லாம் அந்த அம்மனுக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று, நடக்க போகிற உயிர் பலியை தடுக்கவே முடியாது. ஓம் ஆதிசக்தி அம்மனே. ஓனர், என்னத்துக்கு டென்ஷனாக வரீங்க? இதெல்லாம் சும்மா ஓனர். அவரை பார்த்தாலே மனநல சரியில்லாத மாதிரி இருக்கிறாரு. அவரே வாய்க்கு வந்து உழைட்டு போறாரு. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இல்ல சத்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்க? நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு வாங்க. ஓனர், அவரே நேரம் சரியில் இருந்தால் இங்கே உட்காந்து பிச்சை எடுத்துனுங்கிறாரு. இவர் நம்ம எதிர்காலத்தை பற்றி சொல்ல போகிறாரா? இதை போய் பெருசாக எடுத்துக்கின்னு வாங்க போகலாம். வாங்க. என்னய்யா, எக்ஸிட் போல் ரிப்போர்ட் எதுவுமே உனக்கு ஃபேவரா வரல? மொத்த பேரும் சொல்லி வச்ச மாதிரி துளசி தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. என்னய்யா இதெல்லாம்? இல்ல தலைவரே, அதெல்லாம் நிறுத்தியா? என்னையா சொன்ன நீ? உன் பேச்சை கேட்டு அத்தனை பேரும் நீ கை காட்டுற ஆளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னல. அப்படி சொல்லி தானே உன் மருமகளை எம்எல்ஏக்கு நிக்க வச்ச. இப்போ ஊரே அவளை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கு. அப்படிலாம் இல்ல தலைவரே. அப்ப இதுக்கு என்னையா அர்த்தம்? ஐயோ தலைவரே, காசை கொடுத்தா எதை வேணாலும் கருத்து கணிப்புன்னு போடுவாங்க. என் பையன் என் கூடவே அரசியல் படிச்சவன். அவன் சும்மா விளம்பரத்துக்காக அப்படி பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துறதுக்காக மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் காசை கொடுத்து பொய்யா நியூஸ் போட சொல்லியிருக்கான். வேற எதுவும் இல்ல தலைவரே. அவன் பொய்யா நியூஸ் போட சொன்னது அப்படி இருக்கட்டும். நான் தொகுதியில நம்ம கட்சி ஆளுங்களை வச்சு விசாரிச்சிட்டேன். 10ல் 8 பேரு துளசி தான் ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? தலைவரே, நீங்க என்ன நம்புங்க தலைவரே. ஓட்டு எண்ணுனதுக்கு அப்புறம் பாருங்க, மீனாட்சி தான் ஜெயிப்பா. நோ சொல்ற தம்பி. இந்த எக்ஸிட் போல்ல துளசணி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மத்ததெல்லாம் அவங்க நைனா தான் ஜெயிப்பாங்கன்றாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒருத்தன் நம்ம ஜெயிப்போம்னு சொல்றான்ல, ஆமா. அவன் உண்மையா சொல்றான். மத்தவனுங்களாம் காண்டு வயிறு எரியுது. இதான் அரசியல். இவ்வளவு வருஷமா அதுல இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமே. இந்த எக்ஸிட் போலு, கருத்து கணிப்பு இதெல்லாம் நம்பாத. மக்கள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணதுதான். நீ வேணா பாரு, கில்லி மாதிரி நம்மால் தான் ஜெயிக்கிறாப்ல. நோ, உண்மையில ரொம்ப நாளைக்கு முடிய வைக்க முடியாதுண்ணா. நல்லவங்க வந்தாங்கன்னா மக்கள் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. அதையும் ஒரு உதாரணம்னா, எனக்கு அப்படியே இப்போ நாடி நரம்பெல்லாம் துச்சு அப்படியே பிசில் அடிக்கணும் போல தோணுதுண்ணா. அடின்னு நினைச்சா அடிச்சிடணும். அச்சிரவா அடேங்கப்பா, கேட்கும் போது அப்படி ஒரு ஃபீல் வருதுல்ல. 5 வருஷம் இப்படித்தானா? இந்த தடவை மட்டும் துளசி ஜெயிச்சான்னு வெயி, அது நம்ம அரசியல்ல தப்பான முன் உதாரணம் ஆயிடும். இன்னும் பழைய காலத்து அரசியல் பண்ணா இப்படிதான் என் முகத்திர அப்பப்ப கிழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்ல தலைவரே, அப்படியெல்லாம் யோ தெரியும்.